Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அந்த ரசிகனுடைய அல்லது அந்த தொண்டனுடைய மனசு கிளையில பச்சக்குன்னு உட்காந்துக்கிற ஒரு பிளான் தான் இதெல்லாம். ஆனால் இனிமையாவது இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்துக்கணும் விஜய். இது எவ்வளோ பேர் நம்ம கொடுக்குற தூக்கி எறிகிற மாலையை எடுத்து போட்டுக்கிறாரு. நம்ம தலைமை எவ்வளோ எளிமையாக இருக்காண்டா. ஆல்மோஸ்ட் படம் ஓவர். ஒரு 25 நாள் 20 நாள் தான் பேலன்ஸ் இருக்குதா. அது முடிஞ்சிட்டா அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் முடிஞ்சிட்டு கடை முடிச்சுட்டு மே 1 10 ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு 10 காரியங்களை செஞ்சுட்டு நான் அரசியல் தலைவனாயிட்டேன், மக்கள் தலைவனாயிட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் போட்டி களத்தில் இருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக அது நடக்கும். சிவகார்த்திகேயன் இன்னைக்கு 4 படம் ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சுட்டா போதுமா, வந்துட முடியுமா? சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன பையன் தான். இப்போதைக்கு விஜயை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சின்ன பையன் தான். நீங்கள் இந்த இடத்த தொடர்றதுக்கு அடையிறதுக்கு சிவகார்த்திகேயன் இன்னும் காலம் இருக்கு. இப்பயே நீங்கள் மறைமுகமாக சீன் போட்டு அடுத்த இடத்துல நான் தான் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா வெற்றிமாறன் வெறும் ராவாக அரசியல் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அரசியலும் பேச வேண்டிய படமாக இருக்கணும். ரொம்ப நுணுக்கமாக நாட்டில் நிலவர ஒரு இஷ்யூவோ ஏதோ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. எங்கிருந்து தொடங்கணும்னு நிறைய நடந்திருக்கு. எங்கிருந்து தொடங்கணும்னா பாண்டிச்சேரியிலேருந்து நான் தொடங்கிடுறேன். சரி. விஜய் அவர்களுக்கு நாளுக்கு நாள் மக்களோட ஆதரவு பெருகிட்டே போகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? விஜய் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செல்ஃபி அரசியல் அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல ஆண்டுகளாகவே இந்த செல்ஃபி அரசியல் இருக்குது. அவர் ஏற்கனவே நெய்வேலியில் படப்பிடிப்பின் போது ஆமாம் எடுத்துக்கிட்டாரு. எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத அப்பயே காமிச்சார் நுட்பமாக. எனக்கு எவ்வளோ ரசிகர் பட்டாலும் என் பின்னணியில் தானாக சேர்ந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரி அப்பயே அது நிரூபித்தார். அதை அவ்வப்போது இந்த படப்பிடிப்பும் போது நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக ஒரு ஹீரோனாக்கா வாய் மூடி மௌனியா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டு போனால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு முடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் விஜய் இதை எங்கே இருந்து தோறாங்க, அந்த நெய்வேலிக்கு முந்தையே ஆரம்பிச்சிட்டார். சில படப்பிடிப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் தொடங்கிட்டார். ஸோ அவருக்குள்ளே அந்த திட்டமிடல் கால்குலேஷன் இருந்தது, ஒரு கணக்கு இருந்துகிட்டே இருந்தது, அரசியல் கணக்கு ஒன்று இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போக்கப்போ அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அதுதான் இப்போ இன்ன வரலையும் நீடிச்சிட்ருக்கு. ஓகே. இது நீங்கள் சொன்னீங்களே செல்ஃபி அரசியல். செல்ஃபி அரசியல் அரசியல் இது. ஓகே. முழுக்க அரசியல். நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்கள் கிடையாது, இது தொண்டர்கள். இதுவரையிலையும் ரசிகர்களாக இருந்தவங்க இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவங்கள தோழர்கள்னு அழைக்கிறாரு விஜய் அவர்கள். ஆமாம், அதான் சார் மாலை எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னோட ரசிகல் மேலே கை வச்சிட்டீங்க, வைக்காதீங்க, என் மேலே கூட கை வைங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் மக்களுக்கு இடையூறாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது கூட அங்கே யாரும் அவர் கன்வே பண்ணலையா? சாலையை மறிக்கிறாங்க, அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் போக்குவரத்து பாதிக்குது. இதையும் தாண்டி அங்கே போலீஸ் தடியடி நடத்துது. ரசிகல் மேலே, விஜய் ரசிகல் மேலே போலீஸ் தடியடி நடத்தியும் விஜய் அவர்கள் கண்டு கொள்ளாத காரணம் என்ன? இல்லை, தடியடிங்கிறது இன்னைக்கு நேற்று, அதுவும் இன்னைக்கு நேற்று இல்லை. பல படங்கள், சர்க்கார் படங்கள், இப்போ லாஸ்ட்டாக லியோ படங்கள் தொடங்கி தியேட்டரில் அல்லது டிக்கெட் எடுக்கும்போது பல இதில் சூழ்நிலையில் தடியடி நடத்தப்பட்டது. இதை விட இது இப்போ சாதாரணமாக சின்ன அளவில் நடத்தப்பட்ட தடியடி. சரி, இதை விட பெருசாலாம் நடந்திருக்கு தடியடி, காயம் ஏற்படுற அளவுக்குலாம் நடந்திருக்குது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவரையிலும் நீங்கள் நடிகராக இருந்தீங்க, சரி, இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருமாறிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இன்னும் நிறைய பக்குவம் வந்திருக்கணும், அல்லது இன்னும் தெளிவு இருக்கணும், இன்னும் விழிப்பு இருக்கணும், உஷாராக இருக்கணும். கிராமத்தில் சொல்லுவாங்களா, பார்த்து சுதானமாக இருக்கணும் தம்பி அப்படின்னு. அது இனிமே தான் விஜய் நிறையா பார்க்க போகிறார். இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் ஒன்று போக போக இருக்குது. எத்தனை பேர் எங்கேருந்து எந்த கல்லடி வரும் எந்த கண்ணடி வரும்னு சொல்ல முடியாது. ஆக ஜாக்கிரதையாக பார்த்து அடுத்தடுத்த அடிகளை விஜய் கவனமாக வைக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்குற வரலையும் இது தவறாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் உருவெடுத்துருக்கு. நீங்கள் இன்றைக்கே நீங்கள் ஒரு தடியடி
போகிற அளவுக்கு அல்லது சாலை நெரிசல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுற அளவுக்கு நிறைய வாகனங்கள் வந்து திருப்பி போயிருக்கு. நிறைய கடலூர் பாண்டிச்சேரி சாலையில் நிறைய வாகனங்கள் திரும்பி சென்றிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும். இவருடைய கவனத்துக்கு இல்லாமலாம் இருந்திருக்காது. இவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்கன்னு, கிரௌடு இருக்காங்கன்னு தெரியாதா? இவங்க சந்திக்கணும் அப்படின்னு ஒரு பிளானும் இருந்திருக்குது. அதே மாதிரி நடந்தது. புஷி ஆனந்தப்பன் சொல்லி வந்து மேலே அந்த இதெல்லாம் போட்டு வந்து பார்க்குறாரு, மாலையை எடுத்து போகிறாரு. ஆனால் ஒரு அரசியல் தலைவனாக இந்த சாதுரியம் வேணும். அது எம்ஜிஆர் ரொம்ப கெடிகாரத்தனமாக செய்வார். அவங்க கொடுக்கறத வாங்குவார், கை கொடுப்பாரு, ஒரு கிழவிக்கு முத்தம் கொடுப்பாரு, ஒரு தாய்மார்களை அணைச்சிக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாரு. இது ரொம்ப கிளவராக பண்ணுவார். எம்ஜிஆர் ஒரு வந்து பெரும் தலைவர், ஒரு புரட்சி தலைவர். மக்கள் உண்மையிலே மக்களுக்கான நன்மைகளை நிறைய செஞ்சுருக்காரு. வள்ளல், இப்படி பல அடைமொழி அடையாளம் இருக்குது எம்ஜிஆருக்கு. அந்த வரிசையில் இது வந்து ஒரு ரசிகன் போடுற மாலையை என்னை பார்த்தா ஒரு நாடகமாகவும் காமெடியாகவும் தெரியுது. ஆனால் பின்னாடி பார்க்குறப்ப இது வந்து எவ்வளோ பேர் நம்ம கொடுக்குற தூக்கி எறிகிற மாலையை வந்து எடுத்து போட்டுக்கிறாரு. நம்ம தலைமை எவ்வளோ எளிமையாக இருக்காண்டா. அந்த ரசிகனுடைய அல்லது அந்த தொண்டனுடைய மனசு கிளையில் பச்சக்குன்னு உட்காந்துக்கிற ஒரு பிளான் தான் இதெல்லாம். ஆனால் இனிமையாவது இந்த மாதிரி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடந்துக்கணும் விஜய். அவர் கவனத்துக்கு வந்ததா வரலையா இல்லை திட்டமிட்ட வேலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு இடையூறான எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்லீஸ்ட் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் கேட்டு பண்ணியிருக்கணும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் போலீஸ் வந்தது தான் கேள்வி. இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்த அடியை வந்து விஜய் எடுத்து வைக்கணும். விஜயை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா இங்கே இருக்க தமிழகத்தில் இருக்க முக்கிய கட்சிகள்? நிச்சயமாங்க. அதாவது நேற்று முளைச்ச காளானு கூட வந்து பயப்படுற அரசியல் தலைவர்கள்லாம் உண்டு. சரி, ஏன்னா முளைக்கிறப்பே கிள்ளி எரியணும்னு திட்டமிடுற நரித்தன்ன மூளை கொண்ட அரசியல் தலைவர்லாம் இங்கே இருக்கிறாங்க. சில பேர் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு வரவேற்பும் அபரிவிதமான ஒரு ரசிகர் பட்டாளமும் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவளை சாதாரண விட்டுற மாட்டாங்க. நீங்கள் வளர 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 உங்களை கொஞ்சம் வளர விடுவாங்க. ஒரு கட்டத்தில் என்னென்ன இடையூறு கொடுக்கணும், என்னென்ன குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சட்ட ரீதியாகவும் சரி, லீகலாக பார்க்குறப்ப லீகலாக தெரியும். ஆனால் உள்குத்து வந்து அரசியலாக தான் இருக்கும். அதுதான் சொன்னேன் முன்னாடி, பார்த்து சூதானமாக நடந்துக்கணும் விஜய். இனிமே தான் அடுத்தடுத்த காட்சிகள், மெயின் பிக்சர் எல்லாம் பார்ப்பார். ஆனால் நான் வந்து அவர் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன், அது வேறு விஷயம், அது மாற்றுக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும், ரொம்ப சாதாரணமாக இருக்கணும். இதுவரையும் எப்படி தெல்ல தெளிவாக அடுத்தடுத்த காய்களை நகர்த்திட்டு வந்தாரோ அதே மாதிரி இன்னும் அதிகமான கவனத்தில் வச்சு நீங்கள் அரசியல் எதிரிகளை அல்லது நண்பர்களை எதிர்கொள்ளணும். இலங்கை அந்த பயணத்தை வந்து அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிட்டார விஜய் அவர்கள். ஏன்னா இங்கே பாதி ஷெட்யூல் முடிஞ்சு அடுத்தது இலங்கையில் தான், அந்த ஏர்போர்ட்டில் தான் எடுக்க போகிறதா நிறைய விஷயங்கள் வதந்திகள் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா புதுச்சேரியில் இருக்காரு. அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சுங்களா? இலங்கை ஏர்போர்ட்டில் ஒரு விளையாட்டு மைதானம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஓகே, இல்லை ஒரு பழைய ஏற்பட்டோம் என்னன்னு தெரியல. அது அங்கே தானே இப்போ இந்த எதிர்ப்புகள் கிளம்பும், பல விஷயங்கள் அது இதாகவும் சைலண்ட்டாக அப்படியே இது பண்ணிட்டாங்க. ரொம்ப யாருக்குமே தெரியாமல் ஒரு போலீஸ் பாதுகாப்போட சைலண்டாக நடத்திட்டு வர்ற ஒரு திட்டமும் இருந்தது. அது வந்து நடத்தி முடிச்சுட்டாங்களா, இது வேறு சீக்வன்ஸியா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியலை. அது நடந்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை இந்த ஷெட்யூலில் முடிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆறணுன்னு கடைசியாக அங்கே வந்து போகிறாங்களா என்னன்னு தெரியல. அது எந்த அளவுன்னு தெரியல. பட் அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிராது. காதும் வச்ச மாதிரி கண்ணு வச்ச மாதிரி போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுல யாருக்கு தெரிய போகுது. அதனால் அது ஒரு இஷ்யூவே இல்லை. பட் அது அடுத்த ஷெட்யூல்டாக வச்சுருக்காங்களா இல்லை இதுதான் பாண்டிச்சேரி அந்த ஷெட்யூல் தான் இங்கே மாற்றப்பட்டதாங்கிறது தெரியல. ஏன்னா இதுவும் ஒரு ஆலை, பழைய பஞ்சாலை, அதில் தான் நடந்துகிட்ருக்கு பாண்டிச்சேரியில். வெற்றிமாறன் விஜய் கூட்டணி உறுதி இல்லையா? இதுவரையிலும் அவங்களாம் வந்து எதுவுமே அறிவிக்கலை. ஓகே, அப்படி ஒரு கடைசி படத்தை வந்து 69வது படத்தை வந்து வெற்றிமாறன் தான் இயக்க போகிறார் அப்படிங்கிற இருக்குது. அப்படி அவர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் விஜயோட சினிமா கரையில் மிக முக்கியமான படமாக இந்த கடைசி படம் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வெற்றிமாறனுங்கிற படைப்பாளன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது தெரியும். என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுப்பார், என்ன மாதிரியான அரசியலை திரைமொழியில் சொல்லுவார் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு காமெடியான சூரிக்கே ஒரு அருமையான ஒரு விடுதலை என்கிற கதையை வந்து பண்ண வெற்றிமாறன்
மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கிற நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற விஜய்க்கு வந்து என்ன மாதிரி பண்ணுவார், என்ன மாதிரியான அதுக்குள்ள அரசியல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக அப்படி 2 பேரும் இணையும் பட்சத்தில் அரசியல் அனல் பறக்க 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 அரசியல் பேசும் படமாக இது கண்டிப்பாக அமையும். எவ்வளோ பாசிபிள் இருக்குங்க சார்? ஏன்னா அட்லியும் லைனப்பில் இருக்காரு. இன்கேஸ் அந்த கடைசி படம் அந்த இயக்குனர் கார்த்தி சுப்புராஜ், அட்லி, இப்போ வெற்றிமாறன், நிறைய பேர்கள். ஆமாம், அது என்னென்னா அட்லி வந்து ஜவான் சக்ஸஸ், ஆஃப்டர் ஜவான் சக்ஸஸ்க்கு பிறகு விஜயையும் அங்கே ஷாருக்கையும் ஒன்றிணைச்சி பண்ணுற மாதிரி நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, அப்படி தான் ஒரு பிளான்னு, அதுதான் அடுத்த ப்ராஜெக்டாகவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா கண்டிப்பாக வெற்றிமாறன் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எது வேணால் நடக்கலாம், என்ன பிளானுங்கிறது தெரியல. ஏன் அந்த வெற்றிமாறன் படம், இந்த விஜய் வெற்றிமாறன் கூட்டணி அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னாக்கா, இவர் அரசியலில் இறங்கிட்டார். ஆக அரசியலும் பேச வேண்டிய படமாக இருக்கணும். அதே மாதிரி வெற்றிமாறன் வந்து வெறும் ராவாக வந்து அரசியல் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப நுணுக்கமாக நாட்டில் நிலவர ஒரு இஷ்யூவோ ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதில் அரசியலில் பகடி செஞ்சோ இல்லை ரொம்ப சீரியஸாகவோ பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து வெற்றிமாறன். அதனால அது வந்து வெற்றிமாறனுக்கு முக்கியமான படமாக இருக்குமோ இல்லையோ, விஜய்க்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கணும். அது வந்து விஜய்க்கு அவசியப்படுறதுனால நிச்சயமாக வந்து 99% விஜய் வெற்றிமாறன் கூட்டணி வாய்ப்பு இருக்கு. விடாமுயற்சி எப்போ வரப்போகுது சார் அப்டேட்? ஏன்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உறுதியா? இல்லை, அது ஏறத்தாழ உறுதியாச்சு. ஏன்னா மே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து விஜயோட அரசியல் பரபரப்பு, 68 படம் பரபரப்பு இப்படி போயிட்டுருக்கு. இங்கே அஜித் மட்டும்தான் நம்மளாக தான் வாண்டடாக வந்து உள்ள நுழைஞ்சு பேசிகிட்டு இருக்கோம். சொல்கிற யூடியூப்ஸ் மீடியா வந்து வாண்டடாக அஜித்தையும் விடாமல் வந்து இதுலேயும் இப்போ இவர் அரசியல் இறங்கிட்டாரா, அவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சேர்த்து வச்சு மோளம் கொட்டிகிட்டு இருக்கு மீடியா. அப்படி இருக்கும்போது அஜித்தை பொறுத்தவரைக்கும் சைலண்டாக இருக்கிறார். நான் தான் முதல் முறையாக சொன்னேன், ஜெயலலிதா டைமில் இப்படி ஒரு இது இருந்தது, அடுத்த அதிமுக தலைவர் அஜித்துங்கிற வாய்ப்பு. ஏன்னா எனக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு முக்கியமான ஆள் சொன்னது. ஓகே, அது நம்மளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலே சொன்னேன் நான். அப்படி இருக்கும் ஆனால் அதன் பிறகு நடந்த அரசியல் கூத்துகள் மாற்றங்கள் மாறினதுனால சைலண்ட் ஆயிடுச்சு. இவர்னா அமைதியாக இருக்கார், அஜித் அமைதியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. அஜித் பேச ஆரம்பித்தாருன்னா தாங்காது. அப்படி பேசின ஆள் தானே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன், அடிக்கக்கூடிய ஒரு தைரியமான கட்சூல ஆள் அஜித். அவர் சைலண்ட் ஆகிட்டானா ஒரு காலப்போக்கில் ஒரு மாற்றங்கள் தேவைப்பட்டது, அவர் வேற மாதிரி நிலைக்கு தள்ளப்பட்டார், ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒதுங்கின நபரை வந்து நம்ம இழுத்து வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய இது. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவருக்கு ஒரு வேட்கை இருக்கும், அவருக்கு சில பாதை இருக்கும், அதில் அவர் போகிறாரு. சும்மா இழுத்து வச்சுட்டு விஜயோடையும் அவரையும் சும்மா மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ரசிகர்கள் தான் வந்து அடிச்சுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் வேற ஒரு ட்ராக்கில் போயிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அப்படி இருக்கும் சூழலை இந்த டைமில் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது. அவர் அரசியலுக்கு வர்றாரு வரல ரெண்டாவது, இந்த படம் எப்போ வரும், மே 1 வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்க பெருமிச்சோடு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தீனி போடுற விதமாக ஆல்மோஸ்ட் படம் ஓவர். ஓகே, ஒரு 25 நாளோ 20 நாளோ தான் பேலன்ஸ் இருக்கதா சொன்னாங்க. அது முடிஞ்சிட்டா அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் முடிச்சுட்டு கடன் முடிச்சுட்டு மே 1 அநேகமாக 190, அதான் மறுபடியும் அந்த 99% இதில் வந்து வாய்ப்பு இருக்குது, படம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஏன் அவரை இழுத்து வச்சு பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவரோட சக போட்டியாளர் சினிமாலே இல்லை, சக போட்டியாளர்ன்றது மீறி விஜய்க்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்திருக்கணும் அஜித் அவர்கள். ஆமாம், இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது தன்னோட போட்டியாளர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரோட எண்ணம் என்னவா இருக்கும், அவர் இந்த பார்வை எந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி சில எல்லாத்தோட மத்தியிலும் இல்லை. சில வீடியோ நான் பார்த்தேன், சில பேர் பேசுனதையும் கேட்டேன். அவருக்கு என்னமோ வவுத்தறிச்சியில் இருக்கிற மாதிரி, பொறாமையில் இருக்கிற மாதிரி, அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். பொதுவாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 பேரும் போட்டி களத்தில் இருந்தப்போ சினிமாவில் வந்து எழுதுகிறப்ப, பத்திரிகையில் எழுதுகிறப்ப அல்லது ஊடகம் வந்து நீ சொல்லும்போது அஜித் விஜய் தான் சொல்லும். ஓகே, அஜித் விஜய் தான் அப்படி தான், எப்படி எம்ஜிஆர் சிவாஜி இப்படி வந்ததோ, ரஜினி கமல் வந்ததோ, அது மாதிரி அஜித் விஜய் தான் வரும்.
பேரில் என்ன இருக்குது, இந்த வரிசைப்படத்தில் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் விஜயை விட அபரிதமான அன்பை பெற்ற ஒரு ரசிகர்கள் வந்து அதிகம் வந்து விஜய்க்கு. ஓகே. ஆனால் ரொம்ப டீசெண்டாக ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, ஒரு தன் வீட்டு சகோதரன் மாதிரியான ஒரு ஒரு வரவேற்பையும் அன்பையும் பெற்றவர் அஜித். ஒரு அச்சுர சுத்தமாக எந்த அப்பழுக்கற்ற தன்மையும் இல்லாமல் ஒவ்வொரு ரசிகனுக்குள்ளே பதிஞ்சவர் அஜித். தான் சொல்கிறேன் நான் மறுபடியும் எனக்கு ரசிகர் மன்றமே வேணான்னு தூக்கி 2010 தூக்கி கலைச்சி போட்டு இது பண்ணவர் இன்னமும் பின்னாடி ஓடிட்டு தான் இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு டீசெண்டாக நடந்துக்கூட மனிதனுக்குள்ளே பொறாமையோ காழ்ப்புணவோ இருக்காது கண்டிப்பாக. ஆனால் போட்டி இருக்கும். நம்ம படம் ஜெயிக்கணும், நம்ம படம் அதை விட பெருசாக வசூலாகணும், நம்மளுக்கு அதை விட பேர் கிடைக்கணும், எப்பொழுதுமே தொன்று தொட்டு எல்லா நடிகருக்கும் அந்த சின்ன ஒரு பொறாமை நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எந்த தண்ணி ஊற்றியும் அணைக்க முடியாது. அப்படி இருக்கும் தவிர இவர் அரசியலுக்கு வரானாலோ அதில் ஒரு காழ்ப்புணர்வோ ஆகா வட போச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயமும் ஒரு அல்பத்தனமான எண்ணம் வந்து அஜித்திட்ட இருக்காது. இது எதுக்கு இவ்வளோ இதாக பட்டவர்த்தனமாக சொல்கிறேன்னா, அவர் சும்மா தேவையில்லாமல் இழுத்து வச்சு அவருக்கு பொறாமல் இருக்கும், காண்டு இருக்கும், இங்கே ரேஞ்செல்லாம் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது அவாய்ட் பண்ணிக்கலாம். நாகரிகம் அது கிடையாது. ஓகே. அவருக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, விஷால் அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் பார்த்துட்டு தான் இருக்கும். அரசியல் அவ்வளோ எப்படி சொல்லுது சார், ஈஸியாகிடுச்சா இப்படிதான் கேட்குறேன். உண்மைதான். ஏன்னா விஷாலை பொறுத்தவரையும் எல்லாமே ஈஸியாக நினச்சிக்கிட்டாரு. ஈஸியாக வந்து நடிகர் சங்கத்தை கைப்பற்றலாம் வந்தார். அவங்க அணி ஜெயிச்சது, இன்னமும் அவங்க அணி தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் ஒரு அணியை திரட்டி தலைவராகவும் ஆனார். ஆனால் அது வந்து ஒரு சொற்ப நாட்கள்லேயே வந்து என்ன நடந்ததுன்னு தெரியும். ஓகே. 2017 வந்தார். கொஞ்ச நாட்கள்லேயே எதிரணி அல்லது அரசியல் சூழ்ச்சி தந்திரம் எது வேணாலும் சொல்லலாம், இவங்க பல திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இதெல்லாம் வகுத்து வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க. இளையராஜாவுடைய கச்சேரிலாம் நடத்தி நிதி திரட்டி நலிந்த கலைஞர் கொடுக்குது, இது மாதிரி பல விஷயங்கள்லாம் ஒரு பிளானில் இருந்தது. ஆனால் அத்தனையும் வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. என்னன்னாக்கா அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரஸ்ட்டு பணத்தை அல்ல நிதியை வந்து தவறாக கையாடல் பண்ணிட்டாங்க, முறைகேடாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு கேஸு வம்பு வழக்கெல்லாம் வந்து கடைசியில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு ரொம்ப நாள் வந்து அந்த அலுவலகமே சீல் வைக்கப்பட்டது தயாரிப்பு. இது வந்து வரலாற்றில், தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை நடந்ததே கிடையாது. இப்படி அந்த மாதிரி நடந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நடிகர் சங்கத்தையும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தையுமே கட்டி காக்க முடியல, உங்களால் பாதுகாக்க முடியல, அல்லது அந்த எதிர்ப்பை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. அப்படின்னு இருக்கும்போது அரசியல் சும்மா ஜுஜிப்பி இல்லை. இந்த கட்டம் போட்டு சில்லு தாண்டி சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது அரசியல். இது மிகப்பெரிய களம். ஓகே. அது விஜய்க்கு வேணால் சரிப்பட்டு வரலாம். ஏன்னா விஜய்க்கு இருக்கிற மாஸ், விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டம், விஜய்க்கு இருக்கிற பவர் வந்து வேற. விஷால் அப்படி இல்லை. மிஞ்சும் 35 படம் நடிச்சிருப்பாரா, 30-35 படம் நடிச்சிருப்பாரு, அவ்வளோதான். ஆனால் இவருக்கு முன்னாடி பல படங்கள் நடித்து ஒன்று ஒன்றா கவனித்து அது தெளிவாக சொல்லியிருக்காருல, நான் வந்து கூர்ந்து நோக்கிட்டு இருந்தேன், அரசியல் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார்ல. அப்போ எவ்வளோ நுணுக்கமாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாகவும் மக்கள் இயக்கமாகவும் ஸ்டெப், அதுக்கு முன்னாடியே 10 வருடங்களுக்கு முன்பு இதுக்கு ஒரு கொடியை தொடங்கி, இன்னைக்கு தொடங்கப்பட்ட கொடியில் அப்பயே தொடங்கப்பட்டது, இப்படிலாம் பண்ணிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது தடால்னு நீங்கள் ஒரு 4 நல்ல காரியம் விஷாலும் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு. அவங்க அம்மா பேரில், தேவி அறக்கட்டளை பேரில் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த நல்ல காரியங்கள் வந்து உங்களுடைய வெற்றி விளம்பரத்துக்காக மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது, அல்லது நாளைய பலாக்காய்க்காக செய்யக்கூடிய நீங்கள் வேலையாக இருக்கக்கூடாது. ஓகே. உண்மையான ஆத்மாத்மான மனசோட சொல்லணும். இப்போ அவருடைய அப்பா பேட்டி ஒன்று பண்ணேன், ஜிகே ரெட்டியோட பேட்டி கூட ஒரு படித்தேன். சின்ன வயசுலேருந்து விஷால் வந்து நேர்மையானவன், சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், கடன் வாங்கியாவது அதை செய்வான், அல்லது சக படிக்கிற தோழன்ட்ட ஒரு கல்வி கட்டணம் கட்ட முடியாத அதை கூட செய்யக்கூடிய ஒரு எண்ணம் படித்தவன். அவன் அரசியலுக்கு வரலாம், நல்லது செய்வான். ஆனால் இப்போ அது டைம் இல்லை, இன்னும் வளரணும். முதல்ல நீ வந்து விஜய் மாதிரி நிறைய சம்பாரி சினிமாவில், கல்யாணத்தை பண்ணு முதல்ல, அப்புறமா அரசியலுக்கு வந்து அவங்க அப்போயே சொல்லிட்டார். அப்புறம் நம்ம சொல்கிறதுல என்ன இருக்குது? முதல்ல நீங்கள் உங்களுடைய இந்த பஞ்சாயத்துகள், தயாரிப்பாளர் சங்கம், அந்த இதுலேயும் நீங்கள் உங்களால் தீர்க்க முடியல, வெளியில் வர முடியல, அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் திணறுனீங்க, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அடிப்படை விஷயம், நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுத்த பிறகு
சீக்கிரமாக அந்த கட்டடத்தை நீங்கள் எழுப்பி கொண்டு வர முடிஞ்சதா? அதில் எவ்வளோ தாம்பம், அதில் எவ்வளோ பஞ்சாயத்துகள் இருந்தது, அதை செய்ய முடியல. அப்படிங்கிறப்ப ஆனால் நல்ல வேலையே சமயோஜிதமாக யாரும் அவங்க அப்பா சொன்னாரா அது வேறு யார் அட்வைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. கரெக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் ஒரு சில நாட்களில் அந்த அறிக்கை வந்து வேறு மாற்றப்பட்டு இப்போதைக்கு சரியான சந்தர்ப்பம் இல்லை, வரும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கிட்டாரு. அதான் புத்திசாலித்தனம் கூட. இல்லைன்னா ரொம்ப காமெடி பீஸ் ஆகிற அப்புறம் சினிமாவில் வர வாய்ப்பும் குறைஞ்சி போயிடும். அவர் தான் அரசியலுக்கு போயிட்டார் அப்போ அப்படின்னு. விஜய் வந்து பழந்துன்னு கொட்டை போட்டு அப்புறமா வெளில வர்றாரு இல்லையா? இனி சினிமாவில் சம்பாதிக்க வச்சு தான் அவர் வந்து அரசியல் நடத்தணுங்கிற அவசியமும் அவருக்கு இல்லை. அல்லது ஏற்கனவே சம்பாதிச்ச காசை வச்சு தான் அரசியல் நடத்துகிற அவசியமும் விஜய்க்கு இல்லை. ரொம்ப சாதுரியமாக யார் பண முதலைகள், யார் ஃபைனான்சியர் எல்லாம் பார்த்து தான் செயல்படுவார். அப்படி இருக்கும்போது விஷாலுக்கு அந்த பக்குவமும் அந்த ஏதோ இன்னும் பாதையை இன்னும் திறக்கலை. ஒழுங்கு மரியாதையை நீங்கள் நடிக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ நல்ல மார்க்காண்டனே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. அதை பிடிச்சிட்டு இன்னொரு 10-20 படங்கள் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, யார் வேணான்னு வரலாங்க அரசியலுக்கு. நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யார் வேணாலும் நல்லது செய்யணும். ஆனால் நம்மளுக்கு பின்னணியில் அந்த பலம் இருக்கான்னு முதல்ல அந்த சுய பரிசோதனை வேணும். அது இல்லாமல் ஒரு 10 ரசிகர் மன்றத்தை வச்சுட்டு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு 10 காரியங்களை செஞ்சுட்டு நான் அரசியல் தலைவனாயிட்டேன், மக்கள் தலைவனாயிட்டேன் நீங்கள் வந்தீங்கன்னா பப்புன் மாதிரி ஆயிடுவீங்க. ஓகே, அதை விஷால் புரிஞ்சுக்கிட்டு யார் சொன்னது என்ன தெரியல, அது நான் வரவேற்கிறேன். நல்ல வேலையை பின் வாங்கினார். சரி, இல்லாட்டினா வேற மாதிரி விளைவுகளை அவர் சந்திச்சிருக்கணும். பாவம் விட்டுரும் சார். இல்லை, சிஎம் அப்படின்ற தளபதியை எதிர்த்து நடிகர் தளபதி இறங்குறாரு, இந்த தளபதி எதிர்த்து புரட்சி தளபதி இறங்குறாரு. போயிட்டே இருக்குல்ல சார். தளபதியின் பேர் வச்சிருந்தாலே அரசியல் தானா? தளபதியின் பேர் வச்சுட்டா தலைவலி தான். இல்லை, இன்னும் சின்ன தளபதியில் நிறைய பட்டங்கள் இருக்கு. ஆமாம் ஆமாம், வரும் நிறைய பட்டங்கள் வந்து இங்கே முக்கியம் இல்லைங்க. சரி, பட்டங்கள்லாம் முக்கியம் இல்லை. மக்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஆளை பதிஞ்சிருக்கீங்க, உண்மையாக எவ்வளோ பதிவாயிருக்கீங்க தான் முக்கியம். வெறுமனே நீங்கள் பட்டத்தை வச்சுட்டுலாம் இங்கே ஓட்டிட முடியாது. ஓகே, அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. ஒரு புரட்சி தலைவரோ அல்லது ஜெயலலிதா அம்மையாரோ அல்லது கலைஞரோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வெறும் பட்டத்தை வச்சுட்டே சுண்டல் கூட சாப்பிட முடியாது. நீங்கள் வந்து இந்த பட்டம் எதுக்கு, வேஸ்ட்டு இதெல்லாம். அதனால் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் வந்து போட்டி களத்தில் இருப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, கண்டிப்பாக அது நடக்கும். ஆமாம், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் விஜய் எந்த மாதிரியான ஒரு சாதுரியமான உதிரி கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பலத்தை உருவாக்கிட்டு இவருக்கு பலம் இருக்குது, நம்மளுக்கு பலம் இருக்குதுன்னு நம்பி வந்து மட்டும் காலை இறங்கிடக்கூடாது. ஏன்னா விஜய் ஆனானப்பட்ட விஜயகாந்தே வந்து தனித்து நின்று வெற்றி பெற்றார். ஒரு சீட்டு வந்தார். ஆனால் அதற்கு அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தான். அவர் வந்து எக்காரணத்தை முண்டும் நாங்கள் வந்து கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்ன அதே விஜயகாந்த் வாய் அப்புறம் மாறி கூட்டணி அமைச்சது. ஏன்னா இங்கே அரசியலில் ஏன்னா அப்படி ஒரு பலமான கட்சிகள் இருக்குது. ஆண்டாண்டு காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சில சர்க்கிள் சந்தித்த ஜெயலலிதா அம்மையாரே வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரொம்ப சாதுரியமாக இளம்பெண் இளைஞர் பாசறையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஓட்டுங்க இங்கே இருந்தால் தான் இளைய பட்டாளம் தான். அது சினிமாவுக்கான வரவேற்பாக இருக்கட்டும், அரசியலுக்கான பலமாக இருக்கட்டும், கண்டிப்பாக இளைஞர்கள் கூட்டம் தான். அப்படி இருக்கும்போது அது கொண்டு வந்த பிறகு தான் 2011லேருந்து 2016 வரையும் அந்த தேர்தலை வந்து அசைக்க முடியாத பெரிய பலமான கட்சி அதிமுக இருந்தது. அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு உதயநிதி இப்போ செய்கிறாரு. இளைஞர் மாநாடு போட்டார். பட் அது சில கேலி கூத்தா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி தன்கிட்ட இருக்கிற அந்த பலத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இளைஞர்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி சேர்த்து உதிரி கட்சிகளை சேர்த்து ரொம்ப சாதுரியமாக செயல்படும் பட்சத்தில் தான் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும். அதுவும் இந்த முதல் 2026 தேர்தலே அது நடந்துருமானா கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்பு இல்லை. இன்னும் அடுத்தடுத்த தேர்தல்களில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி இவர் செயல்பட போகிறாரு, எப்படி இந்த அரசியல் காய்களை நகர்த்த போகிறார் அப்படிங்கிற பொறுத்து தான் அவருடைய வெற்றி வாய்ப்பு அமையும். சினிமாவில் விஜய்க்கான இடம் இப்போ காலியாக இருக்குது. யார் சார் அடுத்த அந்த இடத்துல உட்கார போட நடிகர் யார்? மறுபடியும் காக்கா கழுகு கதை கொண்டு வந்து விடுறீங்களா நீங்க? இல்ல, ஆல்ரெடி அங்க கமல் அவர்களும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு போட்டி அப்படின்றது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அஜித் அவர்கள் போட்டியாளரா இப்போ விஜய் அவர்கள் பின்வாங்கினாலுமே, அதாவது விலகினாலுமே கூட அந்த இடம் இப்ப காலியா இருக்கு. அதை நிரப்பக்கூடிய நடிகர் யார் என்ன கேட்டா, ஒருத்தருடைய இடத்தை இன்னொருத்தர நிரப்ப முடியாது. ஓகே, வசூல் ரீதியாகவும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அடுத்த கட்டம்னா இப்போ சிவகார்த்திகேயன் தான் பார்க்கப்படுது. ஓகே, பார்க்கப்படுது. ஆனால் இவருடைய ரேஞ்சுக்கு வசூல் சக்கரவர்த்தியா இருக்காருன்னா இல்லை. அதான் உண்மை.
இன்னும் ஒரு 5-6 படங்கள்ல நல்ல ஒரு பெரிய வெற்றியை, பெரிய மாஸ் வெற்றியை கொடுத்து, சக்ஸஸை கொடுத்து இருக்கும் பட்சத்தில் தான் இந்த இடத்துக்கு நீங்க கொஞ்சமா நகர முடியும். ஓகே. விஜயோட இடத்துக்கு கொஞ்சமா நகர முடியும். டப்புன்னு வந்து உட்காந்துட முடியாது. ஏன்னா இவரோட உழைப்பு வேற, இவருடைய சீனியாரிட்டி வேற, இவருடைய மாஸ் வேற, இவருடைய பவர் வேற. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு 4 படம் ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சுட்டா போதுமா? வந்துட முடியுமா? சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன பையன் தான் அப்போதைக்கு. விஜயை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சின்ன பையன் தான். அதே சின்ன பையனாக இருந்து வளர்ந்தவர் தான் விஜய். ஆனால் இன்னும் காலம் இருக்குது. நீங்கள் இந்த இடத்த தொடர்றதுக்கு, அடையிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு இன்னும் காலம் இருக்குது. இப்பயே நீங்கள் மறைமுகமாக சீன் போட்டு அடுத்த இடத்துல நான் தான் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா பொலன்னு உதிர்ந்துருவீங்க. ஓகே. இல்லை சார், அவரு அந்த இடத்த இருக்காரு இல்லை அப்படின்றது அவங்களோட தரப்புல சொல்லினாலுமே கூட மற்றவர்கள் பார்வைக்கும் நம்மளோட பார்வைக்கும் அந்த கட்டத்துல சிவகார்த்திகேயன் வந்துகிட்டு இருக்காருன்றது, அந்த ரேஸ்ல இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. சும்மாவே அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள். இப்போ இது வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட நடிகர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே மறுபடியும் சிவகார்த்திகேயன் அவர்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக அது நடக்கும். ஒருவேளை இவர் அவராக செய்கிறாரா இல்லை அவருக்கு எதிரான அணி செய்யுதாங்கிறது தெரியல. முதல்ல இந்த இடத்துக்கு நான் அப்படிங்கிற அந்த போட்டி மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காய் நகர்த்திங்கன்னா காணா போயிடுவீங்க. அது தப்பு. முதல்ல ஒருத்தர் இடத்துக்கு ஆசைப்படுறது தப்பு. நான் இந்த காக்காக்களுக்கு வந்தப்பே அதான் சொன்னேன். விஜய்க்கு அந்த ஒரு எண்ணம் இருந்தால் அவர் வந்து ரஜினி படங்கள்லாம் தாண்டிய வசூல்லாம் கொடுத்துருக்காரு சில படங்கள். அதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அப்படி இருந்தாலும் கூட நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த ரஜினி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது, உங்களுக்கு ஒரு பின்பலம் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து அடுத்த நாற்காலியில் போய் உட்கார ஆசைப்படுறீங்க? அதனால் அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கு தான். சிவகார்த்திகேயன் அவருக்கான இடத்தை உருவாக்கட்டும், அவருக்கான இடத்துல போய் உட்காரட்டும். அதை விட்டுட்டு இந்த தளபதி அண்ணன் இருக்க தின்ன காலியாகிடுச்சு நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்னா நடக்காது. அது உங்களுக்குன்னு தனி வழியை, தனித்திறனை, தனி முன்னேற்றத்தை அமைச்சிக்கிங்க. அது இதை விட பெரிய ஒரு சக்தியாகவும், இதை விட பெரிய மாசாகவும், நீங்கள் இதை விட பெரிய வசூல் சக்கரையாக கூட மாறலாம். அது உங்கள் திறமையை பொறுத்து இருக்குது. அது காலம் தீர்மானிக்கும். இப்போ ஒரு காலி ஆகிட்டாரு அப்படிங்கிறத நம்ம டப்பும் வந்து இங்கே ஓடி வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறது சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லை. அது புரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேயன். கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னொரு நிகழ்ச்சியில் அவனை சதி முறை வந்து விடைபெறுறாங்க.